தீபத்தூணில் தீபம் ஏற்ற கோவில் நிர்வாகம் மறுத்த நிலையில் மனுதாரருக்கு தீபம் ஏற்ற அனுமதி அளிப்பது ஏற்புடையதா என அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்ற தொடர்பாக மேல்முறையீட்டு மனுவின் போது விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பதற்றமான சூழலில் தீபம் ஏற்ற தொடர்பாக 3 நாள்களில் எப்படி முடிவெடுக்க முடியும் என அரசு தரப்பு வாதத்தை முன்வைத்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலும் இதுபோன்ற வழக்கினில் அரசு அதிகாரிகளுக்கு கடும் உத்தரவு பிறப்பிக்க இயலாது என்றும் அரசு தரப்பு கூறியுள்ளது. இந்து சமய விதிகளுக்கு உட்பட்டு முறையாக அனுமதி பெற்று தேவஸ்தானமே இடத்தை மாற்றலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்கி கேட்கலாம். பாலகிருஷ்ணன், தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு மனுவில் தற்பொழுது அரசு தரப்பு வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ராம்குமார், தற்பொழுது திருப்பரங்குன்றம் கோவில் குறித்த மேல்முறையீட்டு மனுக்கள் நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், கே ராமகிருஷ்ணன் அமர்வு முன்பாக விசாரணை செய்து நடந்து வருகிறது. இதே போல மேல்முறையீட்டு வழக்குகளும் தற்பொழுது விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. இது அரசு தரப்பில் திருப்பரங்குன்றம் கோவில் மிகவும் பழமையானது, அங்கு கார்த்திகையன்று பாரம்பரியமாக ஏற்கனவே ஏற்றப்பட்ட இடத்திலேதான் மீண்டும் இந்த ஆண்டும் தீபம் ஏற்றப்பட்டுள்ளது என்று வலியுறுத்தப்பட்டு வருகிறது. அதே போல இந்த இடத்தில் தர்காவும் உள்ளது. மேலும் ஏற்கனவே இந்த இடத்தில் உத்தரவிடப்பட்ட போது இந்த தனி நீதிபதி உத்தரவில் இந்த மனு பொதுநல மனு போல் தீர்மானிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. எனவே இந்த மனுவில் மனுதாரர் பல்வேறு கோரிக்கைகள் எழுப்பியுள்ளார். மனுதாரரின் அடிப்படையில் கோவில் நிர்வாகத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட முடியாது எனவும் நீதிபதி ஏற்கனவே 1923ஆம் ஆண்டு தீர்ப்பு வழங்கப்பட்ட போது இதில் தீபம் ஏற்றுவது குறித்து எந்த விதமான கருத்துக்களும் வலியுறுத்தப்படவில்லை. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருப்பது தீபத்தூண் அல்ல, அது சர்வேக்கள் தான் எனவும் தற்பொழுது வாதத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றது. திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான முந்தைய தீர்ப்புகளை கருத்தில் கொள்ளாமல் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் உரிமையியல் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களை தற்போதைய தீர்ப்பில் குறிப்பிடப்படவில்லை என்றும் தெரிவித்து வருகின்றனர். மேலும் திருப்பரங்குன்றம் கோயில் மலையில் சர்ச்சைக்குரிய இடத்தில் உள்ளது சர்வேக்கள். இதில் மீண்டும் பல்வேறு ஆண்டுகளாக நடைபெற்ற முறையை தற்போதும் செய்யப்பட்டு வருகிறது. சிலர் இந்த சிக்கந்தர் தர்காவை இடம் மாற்றம் செய்ய வேண்டும் என குண்டறிக்கை வெளியிட்டுள்ளனர். இது இருதரப்பிற்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இதற்கு முன் 2005ஆம் ஆண்டு தர்காது கோவில் நிர்வாகம் தரப்பில் அமைதி பேச்சுவார்த்தை ஒரு அழுத்தத்தின் அடிப்படையிலேயே நடைபெற்றுள்ளது. அதனைத்தான் தனி நீதிபதி தனது உத்தரவில் தெரிவித்துள்ளார் என்றவும் அரசு வலியுறுத்தி வருகிறது. மேலும் மனுதாரர் மனுவை உள்நோக்கத்துடன் தாக்கல் செய்துள்ளார். இந்து முன்னணியின் கருத்தையே மனுதாரர் வலியுறுத்தியுள்ளார். மலை உச்சியில் உள்ளது தீபத்தூண் தான் என்பதற்கு எவ்விதமான ஆதாரமும் இல்லை. மேலும் தற்பொழுது உச்சிப்பிள்ளையார் கோவில் அருகே ஏற்றப்பட்டு வரும் அந்த தூண் மோட்ச தீபம் ஏற்றும் தூண் என்று சொல்லுவதையும் எந்த விதமான வரலாற்று ஆவணங்களோ எந்த விதமான உத்தரவாதங்களோ எதுவுமே இல்லை. இந்த இடத்தில் கோவில் நிர்வாகம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற மறுத்ததால் மனுதாரருக்கு தீபம் ஏற்ற அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளேன் என்ற தனி நீதிபதியினோட உத்தரவு ஏற்புடையதா? திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி தீபம் ஏற்ற வேண்டும் என்றால் கோவில் நிர்வாகத்திடம் அனுமதி பெற வேண்டும். இது இந்து சமய அறநிலையத்துறை உத்தரவிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் ஆகம விதிகளை கடைபிடிக்க வேண்டும். ஆகம விதிகளை மீறி தீபம் ஏற்ற கோவில் நிர்வாகம் உத்தரவிட முடியாது. தர்கா அருகே தீபம் ஏற்றினால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும். எனவே இந்த இடத்தில் மனுதாரரின் வழக்கு விசாரணை உத்தரவு எதுவுமே விசாரணைக்கு உகந்ததல்ல. எவ்விதமான ஆதாரமும் இல்லாமல் உச்சிப்பிள்ளையார் கோவில் அருகே மோட்ச தீபம் ஏற்றும் தூண் என கூறப்பட்டு வருகிறது. இருதரப்பினரும் அமைதியாக வாழக்கூடிய நிலையில் மாற்று இடத்தில் தீபம் ஏற்ற வலியுறுத்தப்பட்டு வருவதாகவும் அரசு தரப்பில் வாதம் தொடர்ந்து முன்னெடுத்து வைக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது இந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ராம்குமார். பாலகிருஷ்ணன், தகவலுக்கு நன்றி.